ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து பலாயிரம் தேட்டரில் வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு வந்து இப்போ இந்த அஃபீஷியலான அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து ஒரு ரசிகர்களோட ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்ருக்க திரைப்படம் தான் நம்மளோட குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அவளாக காத்துட்ருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக இந்த திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட டீசர் தான் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு ஒரு 2-3 நாளாகவே. அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளோட தல அஜித் ஒரு தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் பெரிய பெரிய ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இது வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டதுனால இப்போ வந்து செம்ம போய் அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது படத்தோ வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட வந்து 1000 திரையரங்குகளுக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ண இருக்கிறதா அப்படின்றது இப்போ தான் அஃபீஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. கண்டிப்பாக வந்து இப்போ வந்து 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக கலெக்ஷன் எகிரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 நாட்களை ரிவ்யூவை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்து வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.